Hi friends, chapter 11 Foundations of Mindfulness. Attention the real power. மைண்ட்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா உங்க அட்டென்ஷனை கண்ட்ரோல் பண்றதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். நீங்க அட்டென்ஷனை எங்க வைக்கணும்னு டிசைட் பண்றீங்களோ அங்க ஸ்டெடியா இருக்கும். அது மூவ் பண்ணணும்னு நினைச்சா அது மூவ் பண்ணும். அட்டென்ஷன் ஒரு ஸ்பாட்லைட் மாதிரி. எது மேல ஸ்பாட்லைட் விழுதோ அங்க நம்ம பிரெயின் அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப் எடுக்கும். அதனால உங்க மைண்டும் மாறும். நம்ம பிரெயின்ல அட்டென்ஷன் 3 விதமா பேலன்ஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் ஹோல்டிங் இன்ஃபர்மேஷன். ஒர்க்கிங் மெமரியில விஷயங்களை பிடிச்சு வைக்கும். இதுக்கு டோபமைன் கேட் இருக்கு. அந்த டோபமைன் ஸ்டெடியா இருந்துச்சுன்னா அந்த கேட் க்ளோஸாவே இருக்கும், ஃபோக்கஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். செகண்ட் ஒன் அப்டேட்டிங் அவேர்னஸ். புதுசா சவுண்டு, தாட் அல்லது மக்கள் வந்தா கேட் ஓபன் ஆகும், நியூ இன்ஃபர்மேஷன் உள்ள போகும், அப்புறம் கேட் க்ளோஸ் ஆகும். தேர்ட் ஒன் சீக்கிங் ஸ்டிமுலேஷன். போர் அடிச்சா பிரெயின் எக்ஸைட்மெண்ட் தேடும். அதனால மைண்ட் ஓடும், டிஸ்ட்ராக்ட் ஆகும். மாடர்ன் லைஃப் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறதால நம்ம மங்கி மைண்ட் இன்னும் ஜம்பியா ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம அட்டென்ஷன் ப்ரொஃபைல புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஈஸியா டயர்ட் ஆகிடுறோமா, அல்லது டிஸ்ட்ராக்ட் அதிகமா இருக்கா, அல்லது எக்ஸைட்மெண்ட் வேணுமான்னு. மைண்ட்ஃபுல்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம்னா, நாம ஒவ்வொரு விஷயம் ஆரம்பிக்கும் போதும் நம்ம இந்த விஷயத்துல ஸ்டெடியா இருக்கணும் நினைச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறது, ஸ்லோ டவுன் பண்றது, லெஸ் டாக், ஒன் திங் அட் அ டைம் பண்றது, டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது பிரெத்தை கவனிக்கிறது, ப்ராப்பர் ஸ்லீப், ஸ்ட்ரெயிட் பாஸ்டர், டீப் பிரெத்ஸ், தாட்ஸ் வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணாம கவனிக்க மட்டும் செய்யறது மைண்ட்ஃபுல்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளுடைய அட்டென்ஷன்ல என்ன தாட்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிரெயின் ஷேப் ஆகும். ஸோ நம்மளுடைய அட்டென்ஷனை ட்ரெயின் பண்ணா நம்மளுடைய மைண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.